பல்லாவரத்தில் ஏற்பட்ட குடிநீர் பாதிப்பு விவகாரம் பல்வேறு பரிமாணங்களில் விசாரணைக்கு ஆவலாக உள்ளது. மலைமேடு பகுதியில் 30க்கும் மேற்பட்டோர் திடீரென உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு 3 பேர் உயிரிழந்ததன் பின்னணி சமூக நலனின் மீதான அரசியல் குறைகளை வெளிச்சமிட்டுள்ளது. சம்பவம் மற்றும் பின்னணி: மலைமேடு பகுதியில் பொதுமக்கள் குடிநீரில் கழிவுநீர் கலந்திருப்பதால் வாந்தி, மயக்கம், வயிற்றுப்போக்கு ஆகிய பாதிப்புகளை சந்தித்ததாக தகவல் வெளியாகியது. பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றவர்களில் 3 உயிரிழப்பு மிகுந்த வேதனையை ஏற்படுத்தியது. பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் குடிநீர் தகுதியற்றது என்பதை முதலில் குற்றச்சாட்டினாலும் அமைச்சரின் விளக்கம் வித்தியாசமான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியது. அமைச்சர் மு. அன்பரசன் கூறியதாவது: குடிநீரில் கழிவுநீர் கலக்கவில்லை. உணவில் ஏதோ தவறான கலவையால் இது ஏற்பட்டிருக்கலாம். குடிநீர் குற்றவாளியாக இருந்தால் அப்பகுதியில் உள்ள 300க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருக்க வேண்டும். இது பெரும் அதிர்வை ஏற்படுத்தியது. அரசியல் பார்வையில் விவகாரம்: அண்ணாமலையின் கேள்வி. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இந்த விவகாரத்தில் கவனத்தை ஈர்த்துள்ளார். அவர் கூறியது: கழிவுநீர் கலக்கவில்லை என்றால் அமைச்சர் மு. அன்பரசன் அப்பகுதியில் வழங்கப்படும் குடிநீரை குடிக்க முன்வருவாரா? இந்த கேள்வி அரசின் நீர் மேலாண்மையின் மீதான பொறுப்பின்மையை சுட்டிக்காட்டும் முறையாக உள்ளது. பொதுமக்களின் நலனில் கவனம் செலுத்த தவறியதை குறித்த அண்ணாமலையின் விமர்சனம் அரசியல் ரீதியாக அரசின் செயல்பாடுகளை நிழலிடுகிறது. அமைச்சரின் நிலை: அமைச்சர் கூறிய கருத்தில் இருந்து அரசின் அணுகுமுறையில் நம்பிக்கையின்மை வெளிப்படுகிறது. குடிநீர் பரிசோதனை துரிதமாக நடக்க வேண்டிய பரிசோதனைகள் முடிவுகள் வருவதற்கு காலதாமதமாகிறது. முன்கூட்டிய நடவடிக்கை பாதிப்பு ஏற்படுவதற்கு முன் செயல்பாடுகளை முன்னெடுக்க தவறியதற்கான நியாயமான விளக்கம் இன்மையே அரசின் செயல்பாட்டின் குறையாக பார்க்கப்படுகிறது. சமூக பாதிப்பு: நம்பிக்கை சிக்கல். குடிநீரின் தரத்தை பற்றி பொதுமக்களிடம் அரசு நம்பிக்கையை ஏற்படுத்த தவறியுள்ளது. இதுபோன்ற பிரச்சினைகள் மீண்டும் ஏற்படாமல் தவிர்க்க தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். மருத்துவ முகாம்கள்: சம்பவத்தின் பின்னர் அமைக்கப்பட்ட மருத்துவ முகாம்கள் காலதாமதமாக இருந்ததாகவும் அது சரியான திட்டமிடல் இன்மையை காட்டுவதாகவும் கூறப்படுகிறது. தீர்வுகள் மற்றும் பரிந்துரைகள்: தனித்த விசாரணை. குடிநீர் மற்றும் உணவு மாதிரிகளை பரிசோதித்து உண்மையான காரணங்களை தேட ஒரு தனி குழு அமைக்க வேண்டும். மக்கள் நலனுக்காக வெளியிடப்படும் தகவல்கள் உண்மையானதாக இருக்க வேண்டும். தடுப்பு நடவடிக்கைகள்: நகரங்களில் வழங்கப்படும் குடிநீர் தரத்தை ஒவ்வொரு கட்டத்திலும் பரிசோதிக்க தகுந்த முறைமைகள் கொண்டு வர வேண்டும். கழிவுநீர் மேலாண்மையை சீர் செய்து குடிநீர் மூலாதாரங்களை கழிவுநீர் ஒழுக்க குற்றச்சாட்டில் இருந்து பாதுகாக்க வேண்டும். பொதுமக்கள் விழிப்புணர்வு: குடிநீரை பாதுகாப்பாக பயன்படுத்துவது குறித்து மக்களுக்கு தொடர்ந்து விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும். நிவாரண உதவிகள்: பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணத் தொகை வழங்குதல் மற்றும் குடும்பங்களை ஆதரித்தல். அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டிய அவசியம். பல்லாவரம் விவகாரம் சமூக நலன் மற்றும் அரசியல் குறைகளை ஆழமாக வெளிப்படுத்தியுள்ள ஒரு முக்கிய நிகழ்வாக உள்ளது. பொதுமக்கள் நலனை முன்னிலைப்படுத்தி அனைத்து அரசியல் தரப்புகளும் இணைந்து செயல்பட்டு தீர்வை நோக்கி செல்ல வேண்டும். முடிவில் இது போன்ற நிகழ்வுகள் நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதற்கான பாடமாக இந்த விவகாரம் மாற வேண்டும். அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது www.adibantv.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.